வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து புளிச்சக்கீரை, அதாவது கோங்கரா லீவ்ஸ், அதோட தொக்கு தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கீரையை கண்டில் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம சட்டியில் வந்து ஒரு 2 கரண்டி நல்லா வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கீரையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா வந்து இந்த மாதிரி வந்து கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக வந்து கீரை வந்து அந்த எண்ணெயிலேயே வெந்துடும். இப்போ அரைச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியா, உளுத்தம் பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. இப்போ இந்த கீரையை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கா வந்து அப்போ தான் கீரையோட குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். இதிலெல்லாம் ஆறிடுச்சு. ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கீரையும் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த பொடி அந்த கீரையில் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டோமா அப்படின்னா சூப்பராக காஞ்ச மிளகாவையும் தாளிச்சிட்டோன்னா சூப்பரான கோங்கரா தொக்கு நல்லா மணமாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ எம்மியாக இருக்கா. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு அழகான சூப்பரான பொடி ஒன்று அரைச்சிக்கலாங்க. இது 2வது பொடி. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து துவரம் பருப்பு, உடச்ச கடலை, நல்லா பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஒன்றோட ஒன்றா அழகாக வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம துவரம் பருப்பை வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடயே உடச்ச கடலையும் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 40 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாவையும் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றா ஆற விட்டுலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். ஜீரகத்தை கடைசியெலாம் வறுத்துக்கோங்க, எனக்கு இல்லைன்னா கருத்துரும். அது நல்லா ஆறணுங்க. கை தொட்டு பார்த்தா பொழப்போ அந்த அளவுக்கு வந்து ஆற விட்டுடுங்க. இப்போ உப்பை போட்டு நம்ம வந்து இந்த பொடியையும் சூப்பராக அரைச்சி வச்சுக்கலாம். பருப்பு பொடி இது. இப்போ சாதத்தில் சுட சாதத்தில் நெய் விட்டு ஃபஸ்ட்டு இந்த கோங்கரா தொக்குலேருந்து நம்மளுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் இந்த வந்து பருப்பு பொடி வச்சுருக்கோம்ல அதையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வத்தல், கொத்தவரங்காய் வறுவல், இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.